ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டி மீடியாவில் ஸ்ட்ரீட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சிடலாம். வெந்நீர் சூடானதும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதம் 75% வெந்தா போதும், அதிகமா வேக வச்சிடாதீங்க. மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி உடைச்ச முட்டைகளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண முட்டைய ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை தூவிக்கலாம். கட் பண்ண காய்கறிகளை சேர்த்துருங்க. இப்போ மல்லி இலையை சேர்த்துருங்க. காய்கறி கொஞ்சம் வதங்கின அப்புறம் வெட்டி வச்ச கோஸை சேர்த்துருங்க. நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கிலோ கோஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஃப்ரை பண்ண முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை சேர்த்துருங்க. ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை சேர்த்துருங்க. ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருங்க. ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருங்க.
சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரைஸ் உடையாத அளவுக்கு கவனமாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை மேலே சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருங்க. கடைசியாக மல்லித்தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுட சுட ஆவி பறக்க சுவையான நம்ம ஸ்ட்ரீட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.